மீண்டும் மீனா எபிசோடு 5ல் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். அண்ணா என்ற அந்த ஒரு வார்த்தை மீனாவின் மனதில் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருந்தது. காஃபி ஷாப்பிற்கு வெளியே நின்று கொண்டிருந்த மீனா உள்ளே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முயன்றாள். அருணும் அந்த பெண்ணும் பேசிக்கொண்டிருந்தனர். சில நேரங்களில் சிரித்து கொண்டிருந்தனர், சில நேரங்களில் மிகவும் சீரியஸாகவும் பேசினார்கள். இவங்க உண்மையாவே அண்ணன் தங்கச்சியா, இல்லை என்னை ஏமாத்துறதுக்காக நடிக்கிறாங்களா என்று மீனா குழம்பினாள். சிறிது நேரத்தில் அந்த பெண் எழுந்து வெளியே சென்றாள். அருண் மட்டும் இன்னும் சில நிமிடங்கள் அங்கேயே இருந்தார். அந்த வாய்ப்பை பயன்படுத்திய மீனா காஃபி ஷாப்பிற்குள் சென்றாள். அவர்கள் அமர்ந்திருந்த மேசையை பார்த்தாள். அங்கே ஒரு சிறிய கவர் இருந்தது. யாரும் கவனிக்காமல் அதை எடுத்து பார்த்தாள். அதன் மேல் பெரிய எழுத்துக்களில் ஹாப்பி பர்த்டே நித்யா என்று எழுதப்பட்டிருந்தது. மீனாவின் சந்தேகம் மீண்டும் அதிகமானது. அப்போ அந்த பெண்ணுதான் நித்யா என்று நினைத்து கொண்டாள். அந்த நேரத்தில் கவருக்குள் இருந்து ஒரு புகைப்படம் கீழே விழுந்தது. அதை எடுத்து பார்த்த மீனா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அந்த புகைப்படத்தில் அருண், நித்யா மற்றும் இன்னொரு வயதான பெண் இருந்தனர். அந்த வயதான பெண்ணின் முகம் மீனாவுக்கு மிகவும் பரிச்சயமாக தெரிந்தது. ஆனால் எங்கே பார்த்தோம் என்று நினைவுக்கு வரவில்லை. வீட்டிற்கு வந்த பிறகும் அந்த புகைப்படத்தை பற்றியே யோசித்து கொண்டிருந்தாள். இரவு அருண் வீட்டிற்கு வந்ததும் வழக்கம்போல் நடந்து கொண்டார். ஆனால் மீனாவின் மனதில் கேள்விகள் மட்டுமே. அப்போது திடீரென்று அருணின் மொபைலுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அழைத்தவர் நித்யா. அருண் உடனே அழைப்பை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார். ஆனால் இந்த முறை மீனா ஒரு விஷயத்தை கவனித்தாள். அருண் பேசிக்கொண்டிருந்த போது அவரது கண்களில் கண்ணீர் தெரிந்தது. எபிசோட் 5 இதோடு முடிவடைந்தது. நித்யாவுடன் பேசும்போது அருண் ஏன் அழுதார்? புகைப்படத்தில் இருந்த அந்த வயதான பெண் யார்? அருண் மறைப்பது காதலா இல்லை வேறு ஏதோ பெரிய ரகசியமா? எபிசோட் 6 தொடரும்.